அவர்களே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கரோனாவில் இழந்து விட்டேன். ஆனா அது எங்க அம்மா நான் எப்படி கவர்னரா இருந்து ராஜ்பவன்ல அடிக்கடி சொல்வதுண்டு, கவர்னரா எனக்கு விருப்பப்பட்டு இருந்தனா என்பதை விட 2 ஆண்டுகள் எனக்காக உழைத்த, எங்கள் குடும்பத்திற்காக உழைத்த எனது தாயை நான் ராஜ்பவனில் வைத்து 2 ஆண்டுகள் அழகு பார்த்தேன் என்ற வகையில் இந்த கவர்னர் பதவியை நான் மதிக்கிறேன் என்று. அரசாங்க பணி இருந்தா கூட தனிப்பட்ட முறையில் நான் பெரிதாக வசதிகளை எல்லாம் விரும்பக்கூடியவள் அல்ல. ஆனால் எனது தாயை நான் அங்கே வைத்து பராமரிக்க முடிந்தது என்ற வகையில் நான் ஒரு நன்றியுணர்ச்சியோடு நான் எனது பொறுப்பை நான் நினைத்துக் கொள்வதுண்டு. அதே போல மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் நான் அப்பொழுது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது பிரசிடென்ட் உட்பட. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு பெண் அரசியலில் புகுந்து, அதுவும் தந்தைக்கு நேர் எதிர்கட்சியில் இணைந்து, தானாக முன்வந்து ஒரு மாநில தலைவர் அளவிற்கு உயர்ந்து, அதற்கு பின்பு ஒரு ஆளுநராக, குறிப்பாக சவால் நிறைந்த ஒரு மாநிலத்தின் ஆளுநராக அமர்த்தப்பட்டு பதவியேற்று, பின்பு இன்னொரு ஆளுநராகவும், அதுவும் அதிக நாட்கள் ஆளுநராகவும் துணைநிலை ஆளுநராகவும் அதிகமாக பணியாற்றிய ஒரே பெண்மணி நான் தான் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பணியாற்றி இருக்க முடியும், நானே தான் வேண்டான்னு வந்தேன். இன்னொரு 10 ஆண்டுகள் கூட என்னால் அதே மாதிரி பணியாற்றி இருக்க முடியும். ஏனென்றால் எனது பணி அப்படிப்பட்டது. எனது பணியில் எனது உயர் தலைவர்கள் எல்லாம் மிக திருப்தியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் எனக்கு ஒரு பேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மக்கள் பணி எனக்கு மிக அதிகமாக விருப்பமுடையதால் நான் இந்த 2 பதவியும் விட்டு வந்தேன். தெலுங்கானா, நீங்கள் சவால் என்று சொல்லும் பொழுது தெலுங்கானாவில் நான் ஆளுநராக அறிவிக்கப்படுகிறேன். அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலையில் அங்கே உள்ள சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள். இந்தியாவிலேயே பாரத தேசத்திலே இளவயது ஆளுநர் தான். என்னை பற்றி தெரிந்து கொண்டு, ஒரு இளவயதுக்காரராக இருக்கிறார், மிகப்பெரிய அனுபவம் எல்லாம் இல்லை, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தது கிடையாது, மினிஸ்டரா இருந்தது கிடையாது, கட்சி தலைவராக தான் இருந்திருக்கிறார். அவரை இப்பொழுதுதான் பிறந்த, நல்லா தெரியும் உங்களுக்கு, தெலுங்கானா அப்பொழுதுதான் பிறந்த மாநிலம், இந்தியாவிலேயே பிறந்த மாநிலம், இளைய மாநிலம் தெலுங்கானா தான். இப்பொழுதே பிறந்த மாநிலத்திற்கு பல சவால்கள் உண்டு. அது பாதுகாப்பாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சமூக அக்கறையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அப்பொழுதுதான் பிறந்த ஒரு மாநிலம் அதிக சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாநிலத்திற்கு இவர் எப்படி சரியான ஆளுநராக இருப்பார் என்று பல விமர்சனங்கள் எழுந்தது. நான் பதில் சொன்னேன், நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், நான் அப்போதுதான் பிறந்த குழந்தைகளை கையாள்வதில் சிறந்தவர். தெலுங்கானா இப்பொழுதுதான் பிறந்த குழந்தை, அதனால் இந்த குழந்தையை கையாள்வதில் நான் சரியான நபராக இருப்பேன் என்று முதல் நாள் நான் சொன்னதிலேயே இருந்து தெலுங்கானா மக்களுக்கு என் மீது ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. தெலுங்கானாவில் மிக சவாலான சூழ்நிலையை தான் நான் சந்தித்தேன். ஏனென்றால் அங்கே உள்ள முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கொள்கைக்கு நேர் எதிராக உள்ளவர்கள். பிரதமர் வந்தாலும் வரவேற்க வரமாட்டார், எனக்கும் புரோட்டோகால்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாமல் எனது ராஜ்பவனை குறுகிய காலத்தில் பத்திரிகைகள் எப்படி எழுதியது என்றால், இது ராஜ்பவன் அல்ல பிரஜாபவன் என்று எழுதியது. பிரஜாபவன் என்றால் மக்களின் பவனம் என்று எழுதியது. ஏனென்றால் மக்களுக்காக அந்த ராஜ்பவனின் கதவுகள் திறந்தது. மக்களை நான் சந்தித்தேன். மக்களுக்காக மகளிர் தர்பார் என்று ஒரு நிகழ்ச்சியை மகளிருக்காக நான், ஏன்னா இங்க மகளிருக்காகத்தான் நாம் எல்லாம் பேச வேண்டும் என்ற வகையில் மகளிருக்காக நான் அவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தினேன். இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியை நடத்தினேன். 6 பழங்குடி கிராமங்களை நான் தத்தெடுத்தேன். ஆக அந்த அளவிற்கு, இன்னும் சொல்ல போனா கரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுது பழங்குடி மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். நான் சென்று அவர்களோடு அமர்ந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டு, கவர்னரே நம்மோடு உட்கார்ந்து போட்டுக் கொள்கிறார்கள், அப்படி என்றால் நாமெல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பழங்குடி மக்கள் எல்லாரும் முடிவு செய்து போட்டுக் கொண்டார்கள். இது எனது சாதனையாகவே நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, சாதனைகளை எல்லாம் டெல்லியில் ஒவ்வொரு வருடமும் கவர்னர்கள் மாநாடு நடக்கும். அப்பொழுது சாதனை செய்த கவர்னர்களை பாராட்டி 3 கவர்னர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் சாதனைகளை இதை போல படம் போட்டு காண்பிக்க சொல்வார்கள். 2 ஆண்டுகளும்
சிறந்த கவர்னராக 3 பேரில் நான் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனவே எப்பொழுதுமே மக்கள் பணியில் தான் நான் இருந்திருக்கிறேன். இப்படி நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரியில் இருந்து தகவல், எனது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும், நீங்கள் நமது குடியரசு தலைவரின் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, பிரதமரும் அதை விருப்பத்தோடு உங்களிடம் தெரிவிக்க சொன்னார், அதனால் நீங்கள் புதுச்சேரி ஆளுநராக கூடுதல் பொறுப்போடு செல்ல வேண்டும் என்ற தகவல் வந்தது. அதனால் நான் தெலுங்கானாவில் இருந்து புதுச்சேரிக்கு வருகிறேன். உடனே அதே விமர்சனம் செய்பவர்கள் உடனே எழுந்து விமர்சனம் செய்கிறார்கள். சரி சரி, தெலுங்கானாவை கவனித்துக் கொண்டார், கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரியை எப்படி கவனிக்க போகிறார்? உடனே நான் சொன்னேன், நான் மகப்பேறு மருத்துவர், ஒரு குழந்தை பிறந்தாலும் என்னால் கையாள முடியும், இரட்டை குழந்தை பிறந்தாலும் என்னால் கையாள முடியும். ஆக தெலுங்கானா புதுச்சேரி என்ற இரட்டை குழந்தைகளை நான் சிறப்பாகவே கையாளுவேன் என்று சொன்னேன். நான் ராஜினாமா செய்யும் வரை அந்த 2 குழந்தைகளையும் நான் சரியாகவே கையாண்டேன். இன்னும் சொல்ல போனால் புதுச்சேரியில் மனதிற்கு இனிய 3 ஆண்டுகள். ஏனென்றால் நமக்கெல்லாம் என் அப்பா சொல்லிக் கொடுத்தது தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று. அதுவும் என்னிடம் பல பேர் கேட்பார்கள், நீங்கள் மருத்துவம் தானே கற்றிருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்றேன். ஆக அந்த தமிழ் எனது உணர்வோடு இருந்ததனால் ஆளுநர்களுக்கு அவர்களின் மொழியிலேயே பதவியேற்கும் வாய்ப்பு பல நேரம் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் மாநிலத்திலே அவர்கள் ஆளுநராக இருக்க முடியாது, அவர்கள் வேறு மாநிலத்திற்கு சென்றுதான் ஆளுநராக இருக்க முடியும். ஆனால் எனது வாழ்நாளில் பாக்கியமாக நம் மொழி பேசும் புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராக பதவியேற்கும் பொழுது முதல் துணைநிலை ஆளுநராக தமிழ் மொழியில் பதவியேற்று நான் எனது தமிழ் மொழிக்கு நான் பெருமை சேர்த்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல்தான் கவர்னர் உரையும் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார்கள், அதை மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் புதுச்சேரியில் 3 ஆண்டுகளும் நான் தமிழிலேயே ஆளுநர் உரையை ஆற்றினேன். அந்த வகையில் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு கொடுத்தார்கள். ஆக இதெல்லாம் எனது பொறுப்பு. ஆக இதை எப்படி நான் மேற்கொண்டேன் என்பதுதான். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். The greatest thing you can give to your loved ones is the more productive life of yours. காலையிலிருந்து மாலை வரை இன்று கூட அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்துகின்ற பழக்கம் எனக்கு உண்டு. 4:30 மணிக்கு எழுந்திருக்கும் நான் ஒரு அரை நிமிடத்தை கூட, ஒரு நிமிடம் கூட எனக்கு பெருசு, அரை நிமிடத்தை கூட வீணாக்காமல் மதியம் உணவு அறிந்து விட்டு ஒரு அரை மணி நேரம், அது தூங்க மாட்டேன், ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதை தவிர நான் ஸ்டாப்பா 11 மணி வரைக்கும் பணியாற்றுகின்ற பழக்கத்தை இறைவன் எனக்கு அருளி இருக்கிறான். ஆக நம்மால் முடியும் என்னும் பொழுது அதை நாம் நமது மக்களுக்கு செலுத்தும் பொழுது, என்ற பல பேர் கேட்பாங்க, புதுச்சேரியில சொல்லுவாங்க இவங்க இங்கேதான் இருக்காங்க, தெலுங்கானா சொல்லுவாங்க அவங்க அங்கேதான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் 2 இடத்துலயும் இருப்பேன். 2 இடத்திலும் காலையில தெலுங்கானால இருப்பேன், மதியம் சென்னைக்கு வருவேன், சென்னையில இருந்து இரவு புதுச்சேரிக்கு போய்விடுவேன். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வெறி என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னால் வெற்றி. ஆக வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி, மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற வெறி எப்பொழுதுமே எனக்கு ஒரு கனலாக எரிந்து கொண்டே இருக்கும். அதனால ஒரு 60 வயதிற்குள்ளாகவே ஆளுநராக 2 ஆளுநராக பொறுப்பேற்பது என்பது நமது இந்திய அரசியலில் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அதனால்தான் நீங்கள் இந்த படம் போட்டு காண்பிக்கும் பொழுது பல பேர் நினைக்கிறார்கள், இந்த ஆளுநரை விட்டு ஏன் வந்தாங்க? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கான்வாய், எவ்வளவு செக்யூரிட்டி. நான் ராஜ்பவன்ல வந்து இப்படி திரும்பினா போதும், என்னம்மா ஜூஸ் வேணுமா, இப்படி திரும்பினா போதும் கால் பிடிச்சி விடுவாங்கம்மா, கொஞ்சம் அப்படி இறங்கி உள்ளேக்குள்ளதான் ஒரு கோயில், உள்ள இறங்கி போறதுக்குள்ள 4 செக்யூரிட்டி ஓடி வர. இப்போ உள்ள கோயிலுக்கு தானேப்பா போறேன். ஏன்னா வெளியே உள்ள கோயிலுக்கு போவதை நான் தவிர்த்தேன் தெலுங்கானாவில். ஏன்னா தெலுங்கானால நான் போகும்போது 0 டிராபிக், நான் போனா ஃபுல்லா டிராபிக்கை நிறுத்திடுவாங்க. சார் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்ற காரணம் எனக்கு கோயிலுக்கு போவது மிக விருப்பம்.
ஆனா அங்கே காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு அம்மன் டெம்பிள் இருந்தது. அதை புதுப்பிச்சு அந்த டெம்பிளுக்கு போவேன். உள்ளே சில சிலைகள் இருந்தது, சிவன் சிலை இருந்தது, பெருமாள் சிலை இருந்தது. அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அங்க அந்த கோயிலாகவே நான் ராஜபவனை மாற்றி, அதுக்கு வந்து இப்ப இங்க இருந்து ஒரு சின்ன 2 பேர்லாம் நடந்து உள்ள போகணும். காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கும். இறக்குன உடனே 10 செக்யூரிட்டி ஓடி வரும். இப்ப காம்பவுண்டுக்குள்ளதானப்பா நான் நடந்து போறேன். இல்ல மேடம், இந்த செக்யூரிட்டி நாங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த பக்கம் 5 பேர் நடப்பாங்க, இந்த பக்கம் 5 பேர் நடப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிளைட்ல போகும்போது ஃப்ரிஸ்கிங் கிடையாது, நான் நேரா போலாம். அதே மாதிரி பிளைட்டுக்கு பக்கத்துல கார் வந்துடும், பஸ்ல ஏற வேண்டியதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒருவர் வர முடியுமா என்றால் வர முடியும் என்பதை மக்கள் பணியாற்றுகின்ற எனது ஆசை நிரூபித்திருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுவேன். சில பேர் கேட்பாங்க, சரி தேர்தலில் தோத்து போயிட்டீங்க, நீங்க ஒருவேளை கவலைப்படுகிறீர்களா, அதை விட்டு வந்தேன் என்று. நான் சொன்னேன், இன்னும் இனிமேல் தான் தீவிரமாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற வெறி என்னிடம் வருகிறது என்று சொல்வேன். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனக்கு என் மீது அதிக நம்பிக்கை உண்டு. இப்போ உங்க பேர் என்ன? ராதா மிக அழகாக ஒரு கதை சொன்னார்கள். முடிவெடுக்கும் திறமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று. அதுல நான் ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை உடையவள். தன்னம்பிக்கை என்பது நிச்சயமாக பெண்களுக்கு இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் அழுதுவிடக் கூடாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும், நான் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கிறேன். மிக உறுதியான மனம் கொண்டவள் நான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் விமர்சனங்களால் வளர்ந்தவள், மீம்ஸ்களால் வளர்ந்தவள். நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கேன், நல்லா எழுதுவேன், நல்லா பேசுவேன், நல்ல மக்கள் மீது அன்பு கொண்டவள், எப்பொழுதுமே மக்கள் மீது அக்கறை கொண்டவள். இதெல்லாம் சமூகத்திற்கு தெரியல. குள்ளமா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், பரட்ட முடியா இருக்கிறேன், சுருட்ட முடியா அவங்க பரட்ட முடியா இருக்கிறேன். இதுதான் மீம்ஸ்ல போட்டு சொல்லிக்கொண்டே வந்தார். நான் நினைப்பேன், ஏன் என்ன மாதிரி, ஏன்னா வேறு எந்த தலைவரா இந்த அளவிற்கு மீம்ஸ்ல மாற்றுறாங்களான்னு கிடையாது. நான் நினைப்பேன், ஒரு பெண் எந்தவித அப்பாவோட பலம்லாம் கிடையாது, நானே தானே வளர்றேன், எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு மாநில தலைவராக உயர்கிறார்கள் என்றால் இந்த சமூகம், பிடிக்காத சமூகம், என் மீது வேறு எதையும் சொல்ல முடியாது, இவங்க மக்கள் சொல்ல முடியாது, இவங்க ஊழல் செய்தாலும் சொல்ல முடியாது, நான் ஒரு நேர்மையானவள் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி என்னால் சொல்ல இயலும். 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்திருக்கிறேன். நான் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட என் மீது வைக்க முடியாது. நேர்மையாக நேர்மறையான திட்டங்கள் தான். என்னிடம் ஒரு கோப்பு வருகிறது என்றால் அது நேர்மையான கோப்பாக இருந்தால் கையெழுத்திடுவேன், நேர்மையற்ற கோப்பாக இருந்தால் கையெழுத்திட மாட்டேன். அதனால் தான் எனக்கு தெலுங்கானாவில் முதலமைச்சருக்கும் எனக்கும் சண்டை வந்ததற்கு காரணமே அதுதான். எத்தனை சண்டை வந்தாலும் நான் அடிபணியாதவள். அவரே ஒரு முறை சொல்லி இருக்கிறார், யார் யாரெல்லாமோ பார்த்துட்டு இவங்க சின்னவங்களா தானே இருக்காங்கன்னு பார்த்து இவங்களை ஒண்ணுமே நான் செய்ய முடியவில்லையே. இங்கே சில பத்திரிகைகள் எழுதுவாங்க, தெலுங்கானால முதலமைச்சர் இவங்களை ஓடு ஓடுன்னு மிரட்டுறாரு. அவரு நான் தான் அவரை ஓடு ஓடு மிரட்டினேன் என்றால் எனது நேர்மை. ஆனால் இப்பொழுது யார் என்று சொன்னால் நெஞ்சு நிமிர்த்தி, பாரதி சொல்வானே, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, இது முற்றிலுமாக எனக்கானது, பாரதி எனக்காக எழுதி வைத்தது என்பதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன். அதனால் நான் 2 மாநில ஆளுநரை ஒரே நிமிடத்தில் ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த நாள், எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, எந்த பணியாட்களும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, நான் 2 மாநில முதல்வர்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன், 2 மாநில முதல்வர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறேன், 4 மாநில முதல்வர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மக்கள் பணி என்பது, நீங்க சொன்னீங்கல்ல, தானாக முடிவெடுக்கும் தன்மை, அந்த தானாக முடிவெடுக்கும் தன்மை பெண்களுக்கு ஒன்று இருக்க வேண்டும். இன்னொரு கவிதை அவர்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்திற்கு ஒரு காதலன் காதலியும் சந்திக்கிறார்கள். காதலி கேட்கிறாள், நான் என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன சொன்னாலும் செய்வேன். உட்கார் என்று சொன்னால் உட்கார்வியா? உட்கார்வேன். நில் என்று சொன்னால் நிற்பாயா? நிற்பேன். ஓடு என்று சொன்னால் ஓடுவாயா? ஓடுவேன். உடனே இவன் நினைத்தான், இப்படியெல்லாம் சொன்னால் அவள் நம்மை ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தான். எல்லாம் செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று அவன் கேட்கிறான். உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டியவன் அன்பானவன், அடிமை அல்ல.
பெண்களுக்கு அப்படிப்பட்ட முடிவெடுக்க தன்மை. ஏன் மீன்ஸ் பத்தி சொல்றேன்னா, ஒரு நாள் ஒரு பிளைட்ல ஒரு தம்பி கூட நான் வந்தேன். ஏப்பா அவன் சொன்னான் மெட்ராஸ் மீன்ஸ் அந்த வேணும்னு சொன்னான் தம்பி. ஏப்பா என்ன மாத்திரம் இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னான், இல்லக்கா அவங்கள போட்டா நிறைய லைக்ஸ் அப்படி வருது, அதனால எங்களுக்கு காசு வருது அப்படின்னு சொன்னான். ஒரு காசு வருதாப்பா, அப்ப சரிப்பா போட்டுக்கப்பா, என்னால உங்களுக்கு காசு வருதுன்னா போட்டுக்கோங்க தம்பி அப்படின்னு. உடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்ன. நான் சொன்னேன், இல்லப்பா எனக்கு கஷ்டம் இருக்காது, என்னை குள்ளமானவர்கள் என்று எழுதுகிறீர்கள், ஆனால் எனது திறமையில் நான் உயரமானவள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். என்னை கருப்பு என்று எழுதுகிறீர்கள், நான் ஒரு நேர்மையான மருத்துவ அதிகாரியாக இருந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணமும் நான் மருத்துவத்துறையில் சம்பாதித்தது, எனது கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுப்பா, நான் கருப்பா இருக்கா, எனது கருப்பு பணம் என்ன இல்லப்பா அப்படின்னு சொன்னேன். அப்பதான் சொன்னாங்க, சுருட்டையா இருக்கு பரட்ட பரட்டன்னு சொல்றீங்க, அதனால நான் பல பேர் யாரோட பணத்தையும் நான் சுருட்டலப்பா, என்னோட முடியெல்லாம் சுருட்டா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னக்கா இப்படி சொல்றீங்க. ஆக எல்லாவற்றிலுமே மகிழ்ச்சி எடுத்துக் கொள்வதுதான் பெண்களின் பழக்கமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு என்ன அப்படி எழுதுறாங்க இப்படி எழுதுறாங்கன்னா, இந்த அந்த துணிச்சல் இருக்கிறது பாருங்கள், எந்த துறையிலையும் எந்த நிகழ்வுகளையும். ஆக அப்போதான் அந்த தம்பி சொன்னார், இல்ல உங்களை வேற எதுவும் எழுத முடியாது, ஒரு பெண் தலைவர் உயர்ந்து வருகிறார் என்றவுடன் அவர் தன்னம்பிக்கை குலைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவங்க என் தன்னம்பிக்கை குலைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அடிக்க 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 எழும் பந்து போல அவர்கள் மீம்ஸ் போட 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 நான் உயர்ந்து கொண்டே போனேன் என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்தான் பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தயவு செய்து தேம்பி அழும் குழந்தை நொண்டி நொண்டி என்ற வார்த்தை பயன்படுத்துவது மன்னிக்கணும். பாரதியார் தேம்பி அழுபவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் அல்ல. அதனால்தான் நான் பெண்களிடம் ஒன்று சொல்வது, எந்த காரணத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் அழாதீர்கள். ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு கண்ணீர் வந்துடும். ஒரு முன்ன அதிகாரி திட்டினாலோ பிரச்சனைகள் வந்தாலும், ஆனா அழுதுட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளவுதான், நீங்கள் பலவீனமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். எவ்வளவுதான் அடிக்க 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 உறுதியாக நிற்கும் பொழுது நீங்கள் பலம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எனக்கு குடும்ப பாசம் கொஞ்சம் அதிகம். நீங்கள் நாட்டிற்கு அரசியாக இருந்தாலும் இல்லத்து அரசியாக இருந்தால் மட்டும்தான் நாட்டுக்கு அரசியாக இருக்கும். நான் அரசியலுக்கு வரும்போது பெண் சக்தி இயக்கம் என்று ஒரு பொது தொண்டு நிறுவனம் ஒன்று வைத்திருந்தேன். அதுல அதோட கேப்ஷன் என்னன்னா, சாதம் படைப்போம் சாதனையும் படைப்போம். ஆதரை மட்டும் படிக்க முடியாது, வீட்டிற்கு அரசியல். ஆனா எனக்கு சாதம் படைக்க தெரியுமா தயவு செய்து தெரியாது, எனக்கு சமையல் தெரியாது. ஆனாலும் நான் அதை ஏன் போட்டேன் என்றால், வீட்டில் உள்ளவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களின் பெண்களுக்கு நான் சொல்றேன், சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆபீஸ்ல இருந்து வருவாங்க, குழந்தை ஏதான்னு கேட்டப்போ எனக்கு ஆபீஸ்ல மேனேஜர் என்ன திட்டாரு நீ போ வந்து அடிச்சு விடுவாங்க. குழந்தை ஏதான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி கிடையாது. எனக்கு நான் மருத்துவரை பணியாற்றி கொண்டிருந்தேன், அரசியல் கட்சியில சேர்றேன். நான் மிகச்சிறந்த மருத்துவர். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, ஒரு எம்எல்ஏட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு இளைஞர் கேட்கிறார், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவரு சொல்றாரு, எனக்கு வேலை கிடைக்காதனால தான் நானே அரசியலுக்கு வந்தேன். நான் அப்படி இல்லை, 2 கிளினிக் வச்சிருந்தேன், 8 ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டண்டா போனேன், ஒரு மருத்துவக் கல்லூரியில துணை பேராசிரியராக இருந்தேன். எனது வாழ்க்கையில மிக மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் மிக கடுமையான முடிவுகளை எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஆளுநரா இருந்துட்டு எப்படி இதை விட்டுட்டு இவங்க வந்தாங்கன்னா, இதே போல முடிவுகள் எடுத்திருக்கிறேன். எல்லா முடிவுகளும் வெற்றிகரமான முடிவுகளாகத்தான் இருந்திருக்கிறது. பென்ஷனை மட்டும் என்னை தோற்கடித்து விட்டது, வருங்காலத்தில் வெற்றி பெறலாம் என்று நான் நம்புகிறேன். மருத்துவத்துறையை விட்டு வெளியே வர வேண்டும். ஏன்னா நான் அரசியல சேர்றேன். ஏன் முடிவெடுக்கும் தன்மை நீங்க சொன்னதுனால சொல்றேன், பெண்களுக்கு முடிவெடுக்கும் அந்த உறுதி இருக்க வேண்டும். மருத்துவத்துறையில் மிக பிரபலமான மருத்துவராக இருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கனடா நாட்டில் சென்று படிக்கிறேன். இந்தியாவிலேயே ஃபீட்டல் தெரப்பியில் 2வது படித்த மருத்துவர் நான். இந்தியாவிலேயே ஃபீட்டல் தெரப்பினா
குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு குறைபாடு இருந்தால் அதை நீக்கக்கூடிய மிக உயரிய படிப்பு. அந்த படிப்பை நான் படித்திருக்கிறேன். எனக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கு. இந்த தம்பிகள்லாம் மீம்ஸ் போட்டு ட்விட்டர்ல உனக்கு என்ன தெரியும், நீ என்ன அது போன உனக்கு என்னன்னா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு என்னப்பா தெரியும். கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பேஷண்ட்ஸ் எனக்கு வருவாங்க. 2 மணி ஆகும் எனது கிளினிக் மூடுறதுக்கு. இரவு அதிகாலை 2 மணி. 2 கிளினிக் வச்சிருந்தேன். ஒன்னு ஐஸ் ஹவுஸ் கிட்ட கோடம்பாக்கத்துல, இன்னொரு பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ராமசாமி சாலையில. அதையெல்லாம் முற்றிலுமாக விட்டு தான் இதை அரசியலில் சேர்ந்த உடனேயே இதை முற்றிலுமாக விட வேண்டும். இல்லைன்னா அரசியல் 2 குதிரையில் பயணம் செய்ய முடியாது. ஒரு நாள் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜிட்ட போய் கேட்டேன், எனக்கு இவ்வளவு லட்சம் வருது, இதை விட்டுட்டா உங்களால முடியுமான்னு. டாக்டர் என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு. இதுல உனக்கு என்ன இஷ்டமோ அது செய்ப்பா அப்படின்னாங்க. ஒரே நாள் முடிவெடுத்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் எனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வந்து விட்டேன். அதே மாதிரி மாநில தலைவர் ஆன உடனே பார்த்தது கடைசி கேஸ். 2 கிளினிக்கும் மூடிட்டேன். எல்லா மருத்துவமனைக்கு போறதை நிறுத்திட்டேன். உனக்கு இதே மாதிரி ஒரு கடுமையான முடிவு தான். உனக்கு எல்லாரும் சொன்னாங்க எப்படி உலக மருத்துவராக திடீர்னு. இல்லை, நான் அரசியலில் தீவிரமாக பணியாற்ற போகிறேன் என்று முழுமையான அரசியலில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். சாதாரண தொண்டனாக இணைந்த நான் ஒரு மாநில தலைவராக உயர்ந்தேன். அதனால் அந்த முடிவு அப்பொழுது தவறாக தெரிந்தாலும் பின்பு சரியான முடிவு. அரசியலில் சேர வேண்டும் என்று முடிவு எடுத்தவுடன் எந்த கட்சியில் சேர்வது? அப்பா ஒரு கட்சி, சித்தப்பாவும் அதே கட்சி. 2 தாத்தாக்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள். ஆக வீரர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் முற்றிலுமாக காங்கிரஸ் குடும்பம். எங்க தாத்தா அந்த காலத்திலேயே நூற்பாலை வைத்திருந்தார்கள். எனது இன்னொரு தாத்தா, அம்மாவின் தாத்தா காமராஜ், மரியாதைக்குரிய காமராஜர் உட்பட எல்லோரையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து ஒரு ஜமீன்தார் போல வாழ்ந்தவர்கள். அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். ஆக 2 பேரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அப்பா காங்கிரஸ், சித்தப்பா காங்கிரஸ், அனைத்து சித்தப்பாக்களும் காங்கிரஸ். ஆனால் எனது எண்ணம் என்ன வந்தது என்றால், நான் பாஜகவில் சேர வேண்டும் என்று. நான் சேர்ந்த உடனே எங்க அப்பா 10 மாசம் என்கிட்ட பேசல. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, என்ன பைத்தியக்கார முடிவு. அப்போ பிஜேபி 1999 எப்படி இருந்திருக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு நாள் ஏர்போர்ட்ல அவசரமா பெட்டியை தூக்கிட்டு போறேன். ஈவிகே சிவகோலன் நான் சின்ன பிள்ளைல இருந்து பார்த்தவங்க தானே. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ், அண்ணன் ஈவிகே அவங்களாம் நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க தானே. அண்ணன் ஈவிகே சிவகோலன் என்னை கூப்பிட்டு, ஆள் இல்லாத ஊருக்கு எங்க பெட்டி ஆத்திட்டு இருக்க. நான் சொன்னேன், அது உங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம், நாங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வருவேன். அதனால நான் பாஜகவில் தொண்டராக சேர்ந்து நிச்சயமாக அவர் எங்க டீ ஆத்தி கொண்டு இருக்க போகிறான்னு சொன்னாரோ அதே டீ ஆத்தி கொண்டிருந்தவர் பிரதமராக வரும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் நான் பின்பு இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது பின்னால் எனக்கு தெரிந்தது. ஆக அப்போ ஒரு பெரிய முடிவு. எல்லாரும் சொன்ன இந்த காங்கிரஸ்ல சேர்ந்திருந்தா இவங்க அப்படி ஆயிருக்கலாம், இப்படி ஆயிருக்கலாம். அது திராவிட கட்சியில சேர்ந்திருந்தா என கூட படித்தவர்கள் எல்லாம் திராவிட கட்சியில் இணைந்திருந்தார்கள். அதெல்லாம் வேண்டாம், பாஜகவில் இணைந்தேன். அந்த பாஜக என்னை நிச்சயமாக ஆளுநர் அளவிற்கு உயர்த்தியது. அப்பொழுதும் நான் எடுத்த முடிவு முதலில் தவறாக தெரிந்தாலும் பின்பு சரியான முடிவு என்று இந்த சமூகம் எடுத்தது. அதே போல இப்போ 2 ஆளுநர்கள் என்ற முடிவை எப்படி எடுத்தேன்னா அவ்வளவு உறுதித்தன்மை. நான் எடுத்துட்டேன் என்று சொன்ன எல்லோரும் என்னிடம் கேட்டது, இவ்வளவு வசதிகளை விட்டு நாளைக்கு உங்க கூட கார் வராது. இன்னைக்கு 10 கான்வாய் கார் வருது, நாளைக்கு கார் வராது. இந்த பணிப்பெண்கள் இருக்க மாட்டார்கள். இந்த ஏர்போர்ட்டுக்கு போனா நீங்க லைன்ல தான் போகணும். ஃப்ரிஸ்கிங் உண்டு. நீங்க அப்ப கார்ல ஏறி போக முடியாது, பஸ்ல தான் போகணும். இந்த செயலாளர் இதையெல்லாம் சொல்கிறார். நான் சொல்கிறேன், இல்லை பரவாயில்லை, மக்கள் பணி எனக்கு முக்கியம் என்று வருகிறேன். இப்பொழுது தவறாக தெரிந்தாலும் பின்பு இந்த தமிழகம் உணரும். இது மிகப்பெரிய முடிவு, வெற்றிகரமான முடிவு, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்த முடிவு. நிச்சயமாக அது வெற்றிகரமான முடிவுதான் என்பதை இந்த தமிழகம் உணரும். அது எனது வாழ்க்கையில் சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. டென்ஷன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும் என்று நான் நினைத்தேன். ஆனா நம்ம வெற்றி தோல்வி எல்லாம் ரொம்ப சர்வசாதாரண, கடுமையாக உழைத்தோம். ஆனாலும் ஒரு 3 லட்சம் பேர் நம்மை நம்பி வாக்களித்தார்கள் என்ற வகையில் மகிழ்ச்சி. அவர்களுக்கு இன்னும் சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு அலுவலகம் திறந்திருக்கிறேன். அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை அப்படின்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அவங்க அதுல பல பேர் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல பொது பணியை நாங்கள் செய்து வருகிறோம். ஏன் இதை சொல்றேன், நான் சாதாரண நேரத்தில் முடிவெடுக்கிறது ஒன்றும் பெரிய முடிவு இல்லை. அதான்
கடுமையான சூழ்நிலையில் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஆனா முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவெடுங்கள். முடிவெடுத்து அதற்கான முற்றிலுமாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் சந்தியுங்கள். ஆனா நான் அப்படி பண்ணிட்டேன், உடனே எனக்கு நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டும் என்பது இல்லை. அதனால் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல தலைப்பு. 2 மாநிலங்களிலும் எனது சேவை உண்மையிலேயே மக்களுக்கானதாக இருக்கிறது. புதுச்சேரியில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியானது என்ன தெரியுமா? நீட் 10%, தமிழ்நாட்டில் 7.5% ரிசர்வேஷன் இருக்கு. அரசாங்க பள்ளிகளுக்கு சென்று பார்க்கும் பழக்கம் எனக்கு உண்டு. ஏறக்குறை 75 அரசாங்க பள்ளிகளை சென்று பார்த்திருக்கிறேன். அவர்களோடு அளவலாகி இருக்கிற அந்த குழந்தைகளின் எண்ணத்தை பார்க்கும் பொழுது மேலே வர வேண்டும் என்ற உந்துதல் இருக்குது பாருங்கள். அதை பார்த்து இங்கே தமிழகத்தில் 7.5% இருப்பதை போல புதுச்சேரியில் 10% அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்ற சதவீதத்தை கொண்டு வந்தவள் நான். அதற்கு உதவிய பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்தேன். ஒரே வாரத்தில் இதை கொண்டு வந்தோம், ஒரே வாரத்தில். அதே மாதிரி புதுச்சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் பேக்லெஸ் டேன்னு ஒண்ணு கொண்டு வந்து, புதுச்சேரியில துணைநிலை ஆளுநராக இருக்கிறதுனால அதிகாரம் உண்டு, எதை வேண்டுமானாலும் நம்ம முடிவெடுக்கலாம். பேக்லெஸ் டே, பேக்லெஸ் டேனா 29 நாட்கள் கடுமையான கனத்தோடு பள்ளி புத்தகங்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு அவங்ககிட்ட பாட விஷயமா எதுவுமே கேட்க கூடாது, ஹோம்வொர்க் கிடையாது, புக்கு கிடையாது. ஒரே ஒரு நாள் கையை வீசிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. நீங்க அவங்கள விளையாட வைக்கணும், அவங்கள புரிந்து கொள்ளணும், அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா சொல்லணும், டீச்சருங்க உட்கார்ந்து அவங்க கூட பேசணும். ஆக இந்த பேக்லெஸ் டே கொண்டு வந்ததற்கு அந்த மாணவர்கள் எல்லாம் என்னை வந்து நன்றி உணர்வோடு சொன்னாங்க, ஒரு நாள் பேக் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம். ஆக இதெல்லாம் சின்ன சின்ன எல்லாத்துக்கும். பெண்கள் இங்க இருக்கிறீங்க, பெண்களுக்கு 2 மணி நேரம் சலுகை கொடுத்தோம் ஒரு வாரத்துல. பெண்கள் நீங்க கூட மற்ற அலுவலகர்கள் யாராவது சிஇஓஸ் இருந்தா யோசனை பண்ணலாம், நான் ரெக்கமெண்ட் பண்றேன். 2 மணி நேரம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம், வித் இன்கம், வித் சேலரி. ஏதாவது ஒரு நாள் 2 மணி நேரம் அவங்க தாமதமா வரலாம். இந்த 2 மணி நேரம் அவங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். குழந்தை கூட இருக்கலாம், இல்லைன்னா வீட்டை சுத்தப்படுத்தலாம், இல்லைன்னா வெளியே போகணும்னு நினைக்கலாம். ஆக 2 மணி நேரம் சலுகை கொடுத்தோம். ஒரு வாரத்துல 2 மணி நேரம் இன்சென்டிவ் அவங்களுக்கு. 2 மணி நேரம் அவங்க தாமதமா வரலாம். இதுவும் பெண்கள் மீது பெரிய வரவேற்பை பெற்றது. ஆக இப்படி அதே மாதிரி 15 நாட்கள், ஒவ்வொரு 15ஆம் தேதியும் பொதுமக்களை அலுவலர்கள் சந்திக்க வேண்டும், அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபீசர் சந்திக்க வேண்டும். நானும் சந்தித்தேன். அதே மாதிரி மாதத்தில் முதல் நாள் கைத்தறி கட்டணும். அப்படி முதல் நாள் அதுல நீங்க சிரிப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா, புதுச்சேரியில ஐஏஎஸ் ஆபீசர்லாம் நார்த் இந்தியன் ஆபீசர்ஸ். இந்த சட்டம் போட்ட உடனே எல்லாம் வேஷ்டி சட்டையில துண்டு போட்டு வருவாங்க, பார்க்க அழகா இருக்கும். ஏன்னா வடநாட்டுக்காரர்கள் வேட்டியை பிடித்து கொண்டு வருவாங்க. ஏன்னா 1ஆம் நாளும் அன்னைக்கு வந்து கைத்தறி சேலை தான் கட்டுவேன் நான். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருவது இதெல்லாம் எதுக்குன்னா, நாம ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்து இதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற காரணம் தான். அதனால இன்றைய காலகட்டத்தில் உங்கள் முன்னால் உங்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சகோதரி நின்று கொண்டிருக்கிறார். மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சகோதரி நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய இரும்பு பெண்மணியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த தமிழகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பெண்கள் என்றால் விமர்சனம் வரும், எல்லாம் என்னென்னலாமோ சொல்லுவாங்க. எது சொன்னாலும் வாழ்க்கை என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த அர்த்தம் என்பது எனக்கு வந்து அரசியலுக்கு வந்துதான் இதை பெற வேண்டும் என்று இல்லை. என் அப்பா மிகப்பெரிய அரசியல்வாதி, என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் மிக பிரபலமான சிறுநீரக மருத்துவர். எனது 2 பிள்ளைகளும் டாக்டர், நான் டாக்டர், நாங்கள் எல்லாருமே டாக்டர், 5 பேரும் டாக்டர். என் மகளுக்கு என்ன திருமணம் ஆகல, சின்ன பெண்ணவா, மருத்துவம் இப்பதான் முடித்திருக்கிறாள். 5 பேரும் நாங்கள் மருத்துவர் தான். ஆனா அவங்க 4 பேர் உண்மையான மருத்துவராக இருக்காங்க. நான் வந்து உண்மையான மருத்துவராக இல்லை, அரசியல் மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் முடிவெடுக்கும் தன்மை பெண்களுக்கு இருக்க வேண்டும். முடிவெடுத்த பின்பு அதை திரும்பி பார்த்து கவலைப்படுகின்ற தன்மை நிச்சயமாக இருக்கக்கூடாது. இந்த முடிவை நாம் உறுதியாக எடுத்திருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு எட்டும் முன்னால் எடுத்து வைக்க வேண்டுமே தவிர பின்னால் திரும்பி பார்க்கும் பழக்கம் இருக்கக்கூடாது. முன்னால் எடுக்கும் ஒவ்வொரு எட்டும் உறுதியான எட்டாக இருக்க வேண்டும்.
அது நம் வாழ்க்கையில் எட்டுகின்ற உயரத்தை எட்ட முடியாத உயரத்தை எட்டுகின்ற எட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெண்களுக்கு இன்னொரு பெண்களுக்கு இல்லை சகோதரர்களுக்கும் சொல்றேன், டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஹாப்பினஸ் ஃபார் எனிதிங். என்ன பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமா தான் இருப்பேன். காலைல முள்ளு குத்துனா சந்தோஷமா தான் இருப்பேன். சரி, நல்ல வேலை ஒரு முள்ளு குத்திச்சுன்னா பெரிய ஈட்டியே முன்னால் இருந்திருக்கும் போல இருக்கு, அது உங்களுக்கு கவனமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வாழ்க்கை வாழ்வதற்கு தான் காலையில 4:30 மணியில இருந்து எழுந்த உடனே இந்த நாள் எனக்கு சேவைக்கான நாள், இந்த நாள் எனது தேவைக்கான நாள் அல்ல, எனது சேவைக்கான நாள், எனது சாதனைக்கான நாள் என்று நான் தெரிந்து கொள்வது உண்டு. அதனால் நிச்சயமாக வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அதுவும் ரோட்டரி கிளப் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா ஒரு சேவை அமைப்பு, சேவை அமைப்பு என்பது மட்டுமல்ல, நான் கரோனா காலத்துல உயிர்காற்று என்ற ஒரு திட்டத்தை புதுச்சேரியில் ஆரம்பித்தேன். உயிர்காற்று என்றால் அப்பொழுது ஆக்சிஜன் பெட்ஸ் குறைவா இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நான் பெருமையாக கருதுவது, புதுச்சேரியில 3 மாதங்கள் எந்த அரசாங்கமும் இல்லாமல் கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்தது. கரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுது தனி ஒரு ஆளாக அதிகாரிகளை வைத்துக் கொண்டு எல்லோரும் வியக்கும் அளவிற்கு, இந்திய திருநாடே பாராட்டும் அளவிற்கு புதுச்சேரியில் கரோனாவை கட்டுப்படுத்தினோம் என்றால் அது மருத்துவர் என்ற முறையில் எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். ஒரு முறை ஐசிஎம்ஆர்ல ஒரு கூட்டம் நடந்தது. எல்லாரும் புதுச்சேரி மருத்துவர்கள் போனாங்க. எப்படி புதுச்சேரியில வந்து கட்டுக்குள் இருக்கிறது கரோனா என்று கேட்கும்போது அவர் சொன்னாங்க, எங்க மாஸ் கம்ப்ளைன்ஸ் 99% என்று சொன்னார்கள் மருத்துவர்கள். உடனே கேட்டாங்க, எப்படி எல்லாரையும் மாஸ்க் போட வச்சீங்க அப்படின்னு. எனக்கு அந்த ஒரே ஒரு சமயம், நேரத்தின் அருமை கருதி அந்த ஒரு சமயம், ஏன்னா எல்லாவற்றிலும் பாடம் கற்றுக்கொள்பவள் நான். ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கேன், ஒரு பெரியவர் படுத்து கிடக்கிறார். கார்ல இருந்து இறங்குறேன், ஐயா என்ன மாஸ்க் போடாம படுத்திருக்கீங்க, உயிர் போயிடும். போனா போட்டோம், ஏங்க இப்படி சொல்றீங்க, சாப்பாடு இல்லாம படுத்து கிடக்குறேன், என்னை யாரும் கவனிக்கல, ஆக சாப்பாடு இல்லாம உயிர் போகுது, கரோனால உயிர் போகுது, இல்லை சாப்பாடு இல்லாம உயிர் போகுது, போனா என்ன மாஸ்கும் இல்ல சாப்பாடும் இல்லை அப்படின்னா. கால வேலைக்கு ஏறின உடனே எண்ணம் தோன்றுகிறது, என்ன இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் என்று. ₹1 மாஸ்க், இலவசமா மாஸ்க் கொடுத்தோம். பால் பூத்துகளில் ₹1 மாஸ்க் கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். அந்த ₹1 மாஸ்க் உடனே 50 ரூபாய் கொடுத்துட்டு 25 ரூபாய்க்கு 30-35 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டா, மிச்சம் 15 ரூபாய்க்கு 15 மாஸ்க் வாங்கிட்டான். சில்லறைக்கு பதிலாக மாஸ்க் விட்டது. அந்த மாஸ்க் எல்லாரும் போட ஆரம்பித்தார்கள். அந்த பெரியவருக்கு இலவசமாக கொண்டு கொடுத்தோம். அப்ப இன்னொன்னு சொன்னாரு, சாப்பாடு இல்லாம செத்து போறோம், ஏன்னா எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. அப்போ உடனே ₹5 சாப்பாடு போடும் ஒரு பழக்கத்தை அங்கே கொண்டு வந்தோம். கொரோனாவினால் ₹5 தயிர் சாதம் ஒரு பாக்கெட்டும் சாம்பார் சாதம் ஒரு பாக்கெட்டும் கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை புதுச்சேரியில் கொண்டு வந்தோம். ஆக உணவு கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது. அதனால் புதுச்சேரியில் கரோனா கட்டுக்குள் இருந்தது. இதை நான் பெருமையாக சொல்வேன், என்றால் மக்கள் சொல்லிக் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பல்ஸ் ஆக்சிமீட்டர் நமக்கு நல்லா தெரியும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டாதான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் என்னன்னு தெரியும். ஆக எல்லாரையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண முடியாது. ஆக அவர்களுக்கு வீட்டில் தனிமைப்படுத்தி நம்ம கொடுத்தோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவோம்னா, உங்க ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா நீங்க மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்லுவோம். அப்ப அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் எப்படி தெரியும்? பல்ஸ் ஆக்சிமீட்டர் போடணும். பல்ஸ் ஆக்சிமீட்டர் ₹2500 எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்போ ஒரு ஏழை தாய் சொன்னா, எனக்கு ஆக்சிஜன் குறைஞ்சது எப்படிமா தெரியும்? உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு திடீர்னு சின்ன வயசுல நம்ம பள்ளியில படிக்கும் போது பென்சில் ரப்பர் ஷார்ப்னர்லாம் எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லுவாங்க. ஒரு பெட்டியில போட்டுக்குவாங்க. நம்ம உட்கார்ந்து உடனே பென்சிலை போட்டுக்கிட்டே போவாங்க. யார் பென்சிலா கூட இருக்கலாம், ரப்பர் போட்டுக்கிட்டே போவாங்க. திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 2000 பல்ஸ் ஆக்சிமீட்டரை வாங்கினேன். பல்ஸ் ஆக்சிமீட்டர் பேங்கை உருவாக்கினேன். யாரெல்லாம் வீட்டுல ஐசோலேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் அரசாங்கம் இலவசமாக கொடுத்தது. அதை அவர்கள் பயன்படுத்திவிட்டு மீண்டும் திருப்பி கொடுத்தார்கள். ஆக பல்ஸ் ஆக்சிமீட்டர் பேங்க் முதலாக புதுச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஆக்சிஜனேட்டரும் அப்படிதான். ஆக்சிஜனேட்டர் நம்ம வச்சு ஆக்சிஜன் வேணும், வீட்டுல வைக்கணும். ஆக்சிஜனேட்டர் ஒரு 2 லட்சம் ரூபாய். இது எப்படி அவங்க வாங்குவாங்க? ஆக்சிஜனேட்டர் பேங்க் ஒன்று உருவாக்கணும். ஒரு 30 ஆக்சிஜனேட்டர் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் குறைஞ்சதோ வீட்டில் அந்த ஆக்சிஜனேட்டர் கொடுத்துட்டு திருப்பி வாங்கி கொண்டோம். ஆக ஆக்சிஜனேட்டர் பேங்க்கும் உருவாக்கணும். ஆக இதையெல்லாம் ஒரு மருத்துவர் என்ற முறையில் என்னால் செய்ய முடிந்து புதுச்சேரியில் ஒரு தனிப்பட்ட முறையில் கரோனாவை கட்டுப்படுத்த முடிந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, என்னை போன்றவர்கள் எல்லாம்
கையில் வாய்ப்பு இருந்தது என்றால் மக்களுக்காக எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவில் பிபி கிட் போட்டு மருத்துவமனைக்கு சென்று பார்த்த முதல் ஆளுநர் நான் தான். எல்லாரும் சொன்னாங்க, நான் திடீர்னு தெலுங்கானால 40 மருத்துவர்கள் ஒரே நாள் அட்மிட் ஆயிட்டாங்க. மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு இல்லை, நாங்க மட்டும் ஏன் கரோனால சாகணும்? 40 மருத்துவர்கள் ஒரே நேரத்தில் கரோனா வந்துருச்சுன்னு ஸ்ட்ரைக் பண்ண உடனே நான் பிபி கிட்ட உடனே நான் அடுத்த நாள் எங்க அதிகாரிகள்கிட்ட சொல்றேன், நான் நாளைக்கு மருத்துவமனைக்கு போகணும். அதிகாரிகள் பதறுகிறார்கள், என்ன மேடம் கரோனா உச்சத்துல இருக்கு, மருத்துவமனைக்கு போகணும் என்று சொல்கிறீர்கள்? இல்ல, பிபி கிட்ட நான் போட்டுட்டு போறேன். பிபி கிட்ட போட்டு விட்டு மருத்துவமனைக்கு போகிறேன். அங்கே அனுமதிக்கப்பட்ட அனைத்து மருத்துவர்களை பார்க்கிறேன். நான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் மருத்துவ வேலை நிறுத்தத்தை அவர்கள் விலக்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் ஆளுநர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொன்ன உடனே. இது ஏன் சொல்கிறேன் என்றால், முடிவெடுக்க வேண்டும், அந்த முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எதற்காக முடிவெடுத்தோம் அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். அந்த பணியை சிறப்பாக செய்யும் பொழுது மற்றவர்களும் மகிழ வேண்டும், நாமும் மகிழ வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சொல்வதை செய்து செய்து பார்த்து 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 மகிழ வேண்டும். ஆக மகிழ்ச்சி எதற்காகவும் தொலைத்து விடாதீர்கள். எல்லாவற்றிற்கும் முக்கியமாக ரோட்டரி கிளப்பை நான் ஏன் பாராட்டுறேன்னா, உயிர்காற்று என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அப்ப நான் அரசாங்கம் இல்லை, அதனால என்னால பினான்ஸ் உடனே டிசைட் பண்ண முடியாது. ஆனா ஆக்சிஜன் பெட் தேவையா இருந்தது. அதனால ஒரு பெட் ஒரு ஆக்சிஜன் 12,000 ரூபாய். எங்க 12,000 ரூபாய் கொடுத்தா அரசாங்க மருத்துவமனையில் ஒரு ஆக்சிஜன் ஒரு பெட்டும் நாங்க தயார் செய்தோம். இதில் அதிகமாக ஆக்சிஜன் பெட்டுகளை எனக்கு கொடுத்தது ரோட்டரி கிளப்பை சார்ந்தவர்கள். அதனால் அதே மாதிரி வேக்சினேஷன் ரோட் ரோடா அலைஞ்ச இவங்க தான் ஊசி போட சொல்லுவாங்கன்னு கடையை கூட்டினவங்க இருக்காங்க. இன்னொன்னு ஒரு மர உச்சியில ஒருத்தர் ஏறிட்டார். அது இந்தியா முழுசும் அது வைரல் ஆச்சு. இவங்க வராங்க ஊசி போட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், ஊசி போட்டா நான் தலையா மாறிடுவேன் அப்படின்னாரு. ஒருத்தர் சொன்னாரு, ஊசி போட்டா நான் பிரியாணி சாப்பிட முடியாதமே. ஒருத்தர் சொன்னாரு, ஊசி போட்டா நான் போட முடியாதாமே, அதனால எனக்கு உடனே ஊசி நான் தேவையில்லை, என்னால போடாம இருக்க முடியாது. எதை வேணாலும் போடு, முதல் ஊசிய போடியா அப்படின்னு சொல்லி ஊசிய போட வச்சு நான் புதுச்சேரிக்கு போகும்போது 8,000 ஊசி தடுப்பூசி. நான் புதுச்சேரியில் நான் ஆளுநராக பதவியேற்ற போடப்பட்ட ஊசிகள் 8 லட்சம் ஊசி. 10 லட்சம் பேர், நான் 8 லட்சம் பேர் போட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காக பணியாற்றும் போது நாம் பலம் பெறுகிறோம். என்னை பொறுத்தவரை நான் வேலை செய்ய நான் பலம் பெறுவேன். இதுதான் எல்லோரிடமும் இருக்கு, பழக்கமாக இருக்க வேண்டும். ஆக நல்லதொரு நிகழ்ச்சி. ரோட்டரி கிளப் அவர்களுக்கு, சங்கத்திற்கு எனது மிகுந்த பாராட்டுகள். ஏனென்றால் நீங்கள் நன்றாக மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சக்கரம் என்றாலே சுழன்று கொண்டே இருப்பதுதான். அதனால எனக்கு ரோட்டரி கிளப் ஏன் பிடிக்கல, சுழன்று கொண்டே இருக்கும் சக்கரத்தை நீங்கள் சின்னமாக வைத்திருப்பதனால் அதற்கும் எனக்கு மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொண்டு, எவ்வளவு தடைகள் வந்தாலும் பெண்கள் என்றாலே தடைகளை தாண்டித்தான் வர வேண்டும். அதனால தான் நான் புத்தகம் ஒன்றில் ஒரு தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, தலைப்பு என்ன வைக்கலாம்? குமுதம் சிநேகிதியில் ஒரு தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த ஆசிரியர் என்னிடம் கேட்டார், என்ன தலைப்பு வைக்கலாம்? ஆளுநர் என்று வைக்கலாமா, அரசியல்வாதி என்று வைக்கலாமா, தடைகளை தாண்டியவர் வைக்கலாமா? நான் சொன்னேன், தடைகளை தகர்த்த தலைமையில் வைக்கலாம். தாண்டினா கூட அது அப்படியே தான் இருக்கும், தகர்த்து விட்டு செல்ல வேண்டும். அதனால் தடைகளை தகர்த்த தலைமைன்னு வைங்கன்னு சொன்னேன். அதனால தடைகளை தகர்ப்போம், எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்போம், உழைப்போம், உயர்வோம், மற்றவர்களை உயர்த்துவோம்.